மாதிரி எழுத முடியாது அவங்களால. உங்களை மாதிரி நம்மளால எழுத முடியாது. நான் 2 வரி எழுதுறாங்க. நீங்க நல்லா போடுறீங்க. நீங்க பிரயோசனராசன் நான் இங்கே வந்ததே ஸ்வீட்ஸில் வந்து தங்கராஜ் எங்க தனியாக எடுக்கல. எல்லோருக்கும் மாலை வணக்கம். மகாகவி ஈரோடு தமிழ் ஐயாவுடைய நினைவு அஞ்சலி நிகழ்வுக்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். முதலில் அவருக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி எல்லோரும் எழுந்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வோம். ஈரோடு தமிழ் ஐயா அவர்களை பற்றி திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் திரைப்பட பாடலாசிரியர் சங்கத்தின் தலைவராக இருக்கும் கவிஞர் தமிழமுதன் அவர்கள் எழுதிய அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்படுகிறது. ஜினா பாடலாசிரியர் சங்கம் வளர்ப்பதும் பேரே
உள்ள கொண்ட எங்கள் ஐயா, நல்ல உள்ள கொண்ட எங்கள் ஐயா, நல்ல நல்ல உள்ளம் கொண்ட ஐயா, என் உள்ளத்தினை கொள்ளை கொண்ட ஐயா, என் தமிழர்கள் ஐயா, உங்கள் தமிழுக்கு தலை தாழும் ஐயா. நல்ல உள்ள கொண்ட எங்கள் ஐயா, நல்ல உள்ள கொண்ட எங்கள் ஐயா, நல்ல உள்ள கொண்ட எங்கள் ஐயா, நல்ல உள்ள கொண்ட. பாடல் எழுதி அவருக்கு பெருமை சேர்த்த தமிழமுதன் கவிஞர் அவர்களுக்கு அன்பு நன்றி. தமிழன்பன் ஐயாவை பற்றி இன்று எல்லோரும் முகநூலிலும் பல தளங்களிலும் அவர்களை பற்றி பல செய்திகள் எழுதி கொண்டும் அவரை போற்றிக் கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் குறிப்பாக வளர்ந்து வரும் கவிஞர்களுக்கு பெரிய அடித்தளமாக இருந்தவர். தன்னுடைய 92 வயது வரை அவர் எத்தனை படைப்பாளிகளை உருவாக்கி இருக்கிறார் என்று யாராலும் சொல்ல முடியாது. குறிப்பாக படைப்பு குடும்பத்திற்கே முதல் ஆண்டு விழாவிற்கு அவர்தான் தலைமை தாங்கி நடத்தி வைத்த பெருமை எங்களுக்கெல்லாம் உண்டு. அந்த வகையில் இன்று வந்திருக்கும் அனைத்து கவிஞர் பெருமக்கள், நண்பர்கள், தோழர்கள் எல்லோரும் அவர்களை பற்றிய நினைவலைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொருவராக மேடைக்கு வந்து அவர்களை பற்றிய நினைவலைகள் பேசலாம். முதலில் திரைப்பட இயக்குனர் மற்றும் கவிஞர் பிருந்தா சாத்தியாயன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கவி பேரருவி ஈரோடு தமிழன்பன் கவி பேரருவி ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி, கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி 93வது வயது தொடங்கியது. அப்போது அவருக்கு நான் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து எழுதினேன். ஆனால் அடுத்த 2 மாதங்களில் அவருக்கு ஒரு இரங்கல் செய்தி எழுத வேண்டி வரும் என்று நினைக்கவே இல்லை. ஏனென்றால் 92 வயதிலும் அவர் உற்சாகமாக இருந்தார். அவருடைய மரணத்திற்கு 1 வாரத்திற்கு முன்பு அவரோடு அலைபேசியில் உரையாடுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கவிக்கோ ஆவணப்படத்தை திரையிட்டு விட்டு கவிக்கோவுக்கு அந்த பிறந்த நாளின் போது இருக்கும். அந்த பதிவை முகநூலில் பார்த்துவிட்டு அந்த பதிவுக்கு அவர் பின்னூட்டமிட்டு இருந்தார். அதாவது அன்றாடம் அவர் இயங்கிக் கொண்டே இருந்தார் என்பதற்காக சொல்கிறேன். அவருக்கு வயதாகி விட்டது என்பது கணக்கு தான். ஆனால் அவர் மனதிலே அது இல்லவே இல்லை. அவர் 92வது பிறந்தநாள் 93வது பிறந்த நாளின் போதும் அவர் வாழ்த்துக்களுக்கு பதில் எழுதும் போது என்ன எழுதியிருந்தார் என்றால், 90 ரன் அடித்தவன் 100 ரன் அடிக்க மாட்டானா என்று கேட்டிருந்தார். ஆனால் 90 ரன்னுக்கு பிறகுதான் மிகவும் கவனமாக ஆட வேண்டும் போல இருக்கிறது. பாம்பு 99 தான் காத்திருக்கும். அதுபோல அவருக்கு உடல்ல எந்த பெரிய நோயும் இல்லை. உடல் ரொம்ப எளிமையாக, வெயிட் இல்லாம ரொம்ப ஒரு இலகுவாக நடமாடிக்கொண்டிருந்தார். 4000 கப்பல்களில் நன்றி மலர்களை அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு கமெண்ட். அவர்கள் இறுதி வரைக்கும் அவருடைய கவித்துவம் குறையவே இல்லை. இந்த 4000 கப்பல்களும் இப்போது துறைமுகத்தில் இருக்கின்றன. நான் அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கல்லூரி காலத்தில் 1985 அவருடைய கவிதையை நான் முதலாக படிக்கும்போது எனக்கு 20 வயது. அந்த மாதிரி 10வது முறை விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. இந்த வரிகள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற உற்சாகம், தோல்வியிலேயே கிடக்கிற ஒருத்தனுக்கு
நீங்க பெரிய பெரிய தன்னம்பிக்கை நூல்கள் தராத ஒரு உற்சாகத்தை ஒரு 3 வரி கவிதையில் அவர் வந்து கேப்சூல் மாதிரி கொடுத்தார். அவருடைய கவிதைகள் எல்லாமே வந்து சார் நீங்க நான் போயிட்டேன் இல்ல 6:30 படைக்கு வாசலாம். அதாவது வாழ்க்கை என்பது மிகவும் முரண்களாக இன்னொரு நண்பருடைய திருமண வரவேற்பு. அதாவது நாம் வந்து எதையுமே இரவு பகல் இணைந்து வருவதை போல அவருடைய கவிதை புத்தகங்களை படைக்கும் போது எல்லாவற்றிலும் வந்து ஒரு சமநிலையை ஈரோடு தமிழனுடைய கவிதைகளில் நான் பார்ப்பேன். எங்கள் ஊரில் ஒருவர் நகராட்சி மன்ற உறுப்பினர் ஆனார், சட்டமன்ற உறுப்பினர் ஆனார், மந்திரியாக கூட ஆனார். ஆனால் கடைசி வரை மனிதன் ஆகாமலேயே மதித்து விட்டார். இது ஒரு கவிதை குட்டி குட்டியாக இருக்கும். அவருடைய கவிதைகள் வந்து நீண்ட கவிதைகளாக இருக்காது. நீண்ட கவிதைகள் எழுதியிருக்கிறார். அந்த நந்தனை எரித்த நெருப்பின் நிச்சம் என்ற அந்த கவிதை, புகழ்பெற்ற அந்த கவிதை, அது ஒரு நீண்ட கவிதை. நந்தனை எரித்த நெருப்பின் நிச்சம் இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்களுடைய பேனாவில், எங்களுடைய நெஞ்சில், இன்னும் சமூகத்தினுடைய ஒவ்வொரு மூலையிலும் அந்த கண்கள் இருக்கின்றன என்பதை அந்த கவிதை, அந்த நந்தனை எரித்த நெருப்பின் நிச்சயத்தில் நம்ம பார்க்கலாம். அதே போல தீவுகள் கரையேறுகின்றன அந்த தலைப்பே வந்து அப்ப வந்து ஒரு ஆச்சரியம் ஊட்டக்கூடிய தலைப்பு. புதுக்கவிதை வளர்ந்து வருகிற நேரம். ஊர் சுற்றும் ஓசை, ஊர் சுற்றி வந்த ஓசை திருப்பி வந்து அது அந்த அளவுக்கு பதிந்து போயிருக்கும். சூரிய பிறைகள், நிலவுக்கு தான் நாம் பிறை பார்த்திருக்கிறோம், அவருக்கு சூரிய பிறைகள் தெரியும். எல்லாவற்றை பற்றி எழுதினார், இறுதி வரை எழுதினார். அவருடைய கவியரங்க கவிதைகள் இப்போது நான் வந்து அவர் இறந்த அன்று முகநூலில் ரீல்ஸ்ல கலைஞர் கலைஞர் அவர் காற்று என்ற தலைப்பில் ஒரு கவிதையை வாசித்திருக்கிறார். அந்த கவிதை பாருங்க, ரீல்ஸ்ல இருக்கு, முகநூல்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. என்ன ஒரு கவித்துவம்! ஒரு பளிச்சு 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 வரிகள், ஒவ்வொரு வரைக்கும் கலைஞர் விழுந்து சிரிக்கிறாரு, கூட்டம் கைத்தட்டுது. அது போல ஆழமான கவிதைகள் எழுதிய அதே நேரத்தில் ஆர்ப்பாட்டமான ஒரு கைத்தட்டலையும் அந்த கவிதைகளை நாம் கேட்கிறோம். ஒரு ஆழ்கடலை போலவும் அலைகளை உள்ளடக்கிய அதனுடைய புறத்தை போலவும் அவருடைய கவிதைகள் இருந்தன. அவருடைய இலக்கிய உலகம் அப்படி இருந்தது. அவருக்காக ஒரு இரங்கல் கவிதை எழுதியிருக்கிறேன், அதை மட்டும் படித்து விட்டு விடைபெறுகிறேன். வேரோடு கலந்த ஈரோடு, வேரோடு சாய்ந்ததா ஈரோட்டு ஆலமரம், வந்த செய்தி வதந்தியாக இருக்கக்கூடாதா? யாரோடும் பழகுகின்ற எளிய உள்ளம், ஊரோடும் கவிஞர் உறவோடும் உயிர்ப்போடு வாழ்ந்த மேதை, நம் வேரோடு கலந்த ஈரமுன் ஈரோடு தமிழன். அந்த நந்தனை எரித்த நெருப்பு வெளிச்சத்தை அணையாமல் அடை காத்தவர் அவர். சூரியனும் பிறையை காணும் நுண்ணிய பார்வை கொண்ட நுட்ப கவிஞர். தீவுகள் கரையேறுகின்றன என்று எழுதி திகைக்க வைத்தார். மரபு, புதுமை, ஹைக்கூ, சென்றியு, கசல் என வடிவங்களை மாற்றிக்கொண்டே இருந்தார். ஆனால் உள்ளடக்கத்தில் எப்போதும் உறுதியாக இருந்தார். வடிவம் மாறினாலும் அவர் வண்ணம் மட்டும் எப்போதும் கருப்பு சிவப்பு தான். அவரது வரிகளில் அண்ணாந்து பார்க்க வைக்கும் கற்பனைகள், கருப்பும் சிவப்புமான சிந்தனைகள். புது கவிதையை படைத்த வால்ட் விட்மன் வீட்டுக்கு அவன் இல்லாத போது போய் அவனை விசாரித்து வந்தார். பாப்லோ நெருடாவை பார்க்காமலேயே அவர் கூட பழகினார். ஒவ்வொரு உரையிலும் நெருடா வரிகளை அழகாய் கூறி அறிமுகம் செய்தார். தன் பெயரை விட அவன் பெயரையே அதிகமாக உச்சரித்தார். வண்ணத்தமிழால் வணக்கம் வள்ளுவ என்ற புதுமை காவியம் ஒன்றை புனைந்தார். நூற்றாண்டுகள் கடந்த பின்னும் வள்ளுவரோடு உரையாடினார். அதற்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைத்தது. வள்ளுவரே அகாடமி மூலம் கொடுத்தனுப்பிய பரிசு.
பாரதி, தாசன் இருவரையும் இணையாய் போற்றினார். பாரதியின் செந்தமிழும் பாரதிதாசனின் கருந்தமிழும் அவர் சிந்தையில் எப்போதும் குடிகொண்டிருந்தன. சொற்பொழிவையும் கவியரங்காக்கும் சுவைமிகு பேச்சாளர். அரங்க கவிதையிலும் சுரங்கம் தூண்டி ஆழம் கண்டவர். அவர் செய்தி வாசிக்கும் போதும் அதில் சுவை இருந்தது. கல்லூரியில் பாடம் நடத்தும் போதும் அதில் கவிதை இருந்தது. பேராசிரியராக ஓய்வு பெற்ற பின் இதழாசிரியராக பணியாற்றினார். காலத்துக்கு ஒரு நாள் முந்தி என்பது அவரது ஒரு கவிதை தொகுதி. அவர் சொற்களுக்கு காலத்துக்கு ஒரு நாள் பிந்தியில் நிலைத்திருக்கும் தகுதி. ஈரோடு தமிழன்பன், என் வேரோடு கலந்த ஈரமன். 92 வயது ஏறியவர் 100வது அடியையும் ஏறி முடிப்பார் என்று நினைத்தோம். ஆனால் காற்று மண்டலம் அவருக்கு கடன் தர ஒத்துழைக்கவில்லை. அவருக்கும் கடன் வாங்கி பழக்கம் இல்லை. ஆகவே கடன் ஏதுமின்றி கணக்கை முடித்து விட்டு சென்று விட்டார். ஈரோட்டில் பிறந்தவர், கவிதை சிறகு கொண்டு உலகையே வளம் வந்தவர். அவரது உடலின் பயணம் நேற்று முடிந்தது. வழக்கம் போல் நீரோடு மூழ்கி அவர் நினைவுகள் அழியுமா? 3/4 நூற்றாண்டு கவிதை பயணம் புரிந்தவரை காலம் அப்படி மறந்து விடுமா என்ன? தமிழ் தேரோடும் வீதியெல்லாம் தமிழன்பன் புகழ் இருக்கும். இலக்கிய பேரிட அவர் பெயரை பொருளெழுத்தில் குறித்து வைக்கும். நன்றி, வணக்கம். திரைப்பட சங்க பாடலாசிரியர் சங்க தலைவரும் கவிஞருமான தமிழமுதன் அவர்களை அறிவிக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். காலையிலும் இதே தான் பேசினேன். என்ன பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை. 40 ஆண்டு காலம் அவரோடு நெருங்கிய உறவாக இருந்தேன். அவர் இறந்த செய்தி கேட்டு என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு அரை மணி நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தேன். அதற்கு பிறகுதான் அவர் வீட்டுக்கு வந்தேன். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில் அவர் பின்னப்பட்டிருக்கிறார். அவ்வளவு எளிதில் அவரை நான் மறந்துவிட முடியாது. 3 நாள் முன்னால் என்னுடைய நண்பர் ஒருவர் நான் ஐயா வீட்டிற்கு செல்கிறேன் என்றதும் அவரும் என்னுடன் வந்தார். அவர் ஒரு நடன இயக்குனர். தமிழன்பன் ஐயா அவர்கள் தொலைக்காட்சியிலே செய்தி வாசிப்பாளராக இருந்தபோது அவரிடம் இவர் டிடியிலே எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தருங்கள், நான் நடன இயக்குனராக பணியாற்றுவதற்கு கேட்டிருக்கிறேன். இங்கே வந்தால் நீ வளர மாட்டாய், திரைத்துறைக்கு செல் என்று சொன்னவர் தான். அதற்கு பிறகு அவர் திரைத்துறைக்கு போய் ஆண் பாவம் படத்திலே நடன இயக்குனராக அறிமுகமாகி இப்போது 100 படங்களுக்கு மேல் செய்திருக்கிறார். இதெல்லாம் எப்போது சொல்கிறார் என்றால், ஐயா இறந்து விட்டார் என்ற செய்தி தெரியாமல் என்னோடு வீட்டுக்கு வருகிறார். அவரை படத்தை பார்த்த பிறகு அதை சொல்வதற்கு தானே நான் இங்கே வந்தேன் என்று சொன்னார். நமக்கு தெரியாது. அதுபோல் நிறைய செய்திகள். நானே சாதாரண ஒரு பழ வியாபாரி. அண்ணன் பிருந்தா சாரதி அண்ணன் சொன்னது போல நான் 8ஆம் வகுப்பிலே தீவுகள் கரையர் அந்த கவிதை ஒரு 8 விண்மீன்கள் பற்றி அதை படித்து விட்டு தான் அவர் என்னுடைய பழ வண்டியை விட்டு பின்னால் போனவன். நான் 83 அல்லது 82 என்று நினைக்கிறேன், நினைவில்லை. அப்போது போனவன் தான். இப்போதும் அவரோடு தான் சென்று கொண்டிருக்கிறேன். நான் போன போது கவிதை எழுதுவாயா என்று கேட்டார். எழுதுவேன் என்று சொன்னேன். ஏன் பத்திரிகைக்கு போடவில்லை என்று சொன்னார். நான் அனுப்பினேன், வேறொரு பெயரிலே வந்தது என்று சொன்னேன். அதற்கெல்லாம் கவலைப்படக்கூடாது என்று என்னுடைய கவிதையிலிருந்து 3 கவிதைகளை தேர்ந்தெடுத்து வார்த்தை சித்தர் வலம்புரிச்சானுக்கு ஒரு கடிதம் எழுதினார். என்னுடைய உண்மையான பெயர் தணிகாச்சலம். இந்த 3 கவிதைகளோடு வரும் தணிகாச்சலம் அவர்கள் பொது கவிதை போக்கும் வீச்சும் உடையவர். உங்கள் தாய் மொழியில் கொஞ்சம் இடம் தாருங்களேன் என்று கடிதம் எழுதினார். இப்ப சமீபத்திலே நான் ஒரு பரிந்துரை கடிதம் கேட்டேன். அதிலும் அப்படிதான் எழுதியிருந்தார். 40 ஆண்டு காலம் என்னோடு பயணித்திருக்கிற தணிகாச்சலம் குடும்பத்திலே ஒருவர், எனக்கு 3வது பிள்ளை.
அப்படி என்னோடு பயணித்திருக்கிறார். முற்போக்கு சிந்தனை, சமூக நீதி என்று தன் வழியை வகுத்து கொண்டு என்னோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று ஒரு பரிந்துரை கடிதம் இருக்கிறார். அதான் கடைசியாக அவரிடம் கடிதம் போன்ற எவ்வளோ சம்பவங்கள் இருக்கிறது. ஆனால் எந்த நேரத்திலும் அவர் கோபப்பட்டதே இல்லை. நான் அவரிடம் கோபப்பட்டிருக்கிறேன். ஒரு நாளும் யாரையும் கோபப்பட்டு பார்த்ததில்லை. அவர் மகன்களையும் திட்டியதில்லை, அம்மாவையும் திட்டியதில்லை. எல்லோரிடமே சிரித்து கொண்டு அன்பாக பழகக்கூடியவர். அவருடைய கவிதையில் எப்போதுமே ஒரு நகைச்சுவை இருக்கும், அங்கத சுவை எல்லா கவிதைகளும் இருக்கும். அண்ணன் சொன்னதை போல எல்லாருக்கும் தெரிந்த கவிதை தான், உங்களுக்கு தெரியும். இந்த தாலியின் மகிமையை கணவன் அறிவான், மனைவி அறிவாள், அதைவிட அதிகம் மார்வாடி அறிவான். சமீபத்தில் கூட ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தார். வெற்றி உன் வீட்டு கதவை தட்டும்போது அவன் நாளை பார் என்று சொன்னான், வெற்றியோ வேறு ஆளை பார் என்று போய்விட்டது என்று ஒரு கவிதை எழுதினார். அது போன்ற எல்லா கவிதைகளுமே ஒரு நகைச்சுவை இருக்கும். அந்த நகைச்சுவை தான் அவர் பின்னால் என்னை செல்ல செய்யும். இன்னும் நிறைய பேசுவதற்கான நினைவுகள் இருக்கு. ஆனால் இந்த இடம் வந்து அதுக்கு தகவல் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு தந்த படைப்பு சொல்லுங்க. ஆமாம், என்னுடைய முதல் நூல் அதான் அரைக்கம்பத்தில். அந்த அரைக்கம்பத்தில் வந்து மாநில அளவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த முதல் பரிசு பெற்ற நூல். அதே அந்த அரங்கத்திலேயே ஈரோடு தமிழன்பன் ஐயா சிறுகதை தொகுப்புக்கு பரிசு வாங்குகிறார். அதே அரங்கத்திலேயே ஹைக்கூ தொகுப்புக்கு மு. முருகேசன் அவர்கள் வாங்குகிறார்கள். அந்த நிகழ்வை தொகுத்து வழங்கியவர் யார் என்றால் நமது அருளாளன் பின்னாடி அமர்ந்திருக்கிறார். அப்படி எல்லோருடையுமே ஒரு பெரிய தொடர்பு, அதாவது நெட்வொர்க் சொல்லுவாங்க, தமிழன்பன் ஐயா தான் அது, அப்படி சொல்லலாம். நிறைய இருக்கு பேசுறதுக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கவிதை அடுத்து தோழி அப்புறம் இங்கே ஒரு பார்வை. அனைவருக்கும் இனிய வணக்கம். பிருந்தாண்ணா சொன்ன மாதிரி மரணத்தினுடைய முதல் நாள் கூட அவருடைய கவிதை எழுதியிருப்பார். தமிழமுதன் சார் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் இணைஞ்சு பணிபுரிஞ்சிருக்கோம் அவரோட. நான் இந்த கவிதையை வந்து அழுகாமல் வாசித்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பிறந்த நாள் 9ஆம் தேதி 8ஆம் தேதி என்னை கூப்பிட்டு வாழ்த்துறார். ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், நான் அவரோட சாப்பிட்ருக்கேன். என்னுடைய மௌனக்கூத்து புத்தகத்துக்கு அவர் தான் வாழ்த்துறை எழுதினார். முத எங்கே சந்திச்சோம் அப்படின்னா உலக பெண்கள் பேரவையில் அகனையா தலைமையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் தான் ஐயாவை நான் முதல்ல சந்திக்கிறேன். அதை வச்சுதான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். மகாகவியோடு மணக்கும் ஒரு மாலை பொழுது, மகாகவியோடு மணக்கும் ஒரு மாலை பொழுது, நினைவின் சன்னதிக்குள் நிலை பெற்றது அந்த இனிய மாலை பொழுது. 10 புத்தகங்களோடு பழகியதும் 11வது புத்தகமாய் படிக்கப்படுவா என்று விளம்பிய எங்கள் மகாகவி தமிழன்பன் என்ற மாபெரும் நூலகம் அவ்வளவு எளிமையாய் அவைக்கு வந்திருந்தார். அறிவு சூரியன் அவைக்கு வந்ததும் அந்த மாலை பொழுது பகலானது. பாரதி, பாவேந்தர், வால்ட் விட்மன், பாப்லோ நெருடா இன்னும் பல கவிஞர்கள் அவரோடு தோழமையாய் வந்தனர். தொல்காப்பியர் தந்த இலக்கண மாத்திரைகளை கணக்காய் சொற்களில் ஏற்றி அவரின் செங்கொடி நாவில் படரவிட்டதில் இதுவரை யாரிடமும் கிட்டாத வளமையும் இனிமையும் இளமையும் நிறைந்த தமிழ் பூக்கள் மலர்ந்தன. அது செய்தி ஊடக தர்பாரில் பட்டொளி வீசி பறந்தது அவரின் சொல்லிசை அளவடையாய். அவரின் காந்தார குரலுக்குள் தமிழன்னை
சேதாரமின்றி செருக்கோடு இன்னிசை அளபடையாய் வந்தபோது சேதாரமானது என்னவோ தமிழ் நெஞ்சங்கள், சேதாரமானது என்னவோ தமிழ் நெஞ்சங்கள். தொலைக்காட்சியில் நெகிழ்ந்து உச்சி முகர்ந்த மகாகவியின் அண்மையில் நிற்கையில் எங்கள் இதய அலைவரிசை படபடத்தது. மேற்கை வெளுக்க வந்த ஈரோட்டின் மற்றொரு கிழக்கு, மூச்செல்லாம் பகுத்தறிவு வெடி வீச்சு, சமதர்ம ஒளி கீற்று, புது புது கவிதை பாணியின் ஊற்று, உலக எழுத்தாளர்களை அகக்கைக்குள் வைத்திருக்கும் சென்னிமலை காற்று. அக்காற்று வீச வீச அந்த அவையில் இருந்த நாங்கள் புத்தகமானோம். ஊமை சுவரும் கொட்டியது. ஆசானாயிருந்தவர் எங்களுக்கு தந்தையும் ஆனார். அதன் பின்னர் அந்த மகாகவியின் முன்னால் இந்த கத்துக்குட்டிக்கும் பேச வாய்ப்பும் விருதும் நூலுக்கு வாழ்த்துறையும் கிட்டியது. அவர் எங்களுடன் உரையாடிய அந்த இனிய மாலை பொழுது எங்களுக்குள் அறிவு அகல் ஏற்றிய தீபத் திருநாள். அவர் எங்களுக்குள் என்றும் மறையாது வாழும் அறிவு சுடர் விளக்கு. அவர் அஸ்திப்படும் இடமெல்லாம் கவிதை முளைக்கும், அது சமதர்மம் பேசும், பகுத்தறிவு சுடர் ஒளிரும். அவர் என்றும் நிறைந்தே இருப்பார், கவிதை என்னும் ஆறாம் பூதமாய். நன்றி. மிக்க நன்றி புனித ஜோதி தோழி. அடுத்ததாக நாவே அருள் தோழரை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வழக்கமாக செயல் புயல்னு இந்திரன் ஐயா சொல்லுவாங்க ஜின்னாவை. ஜின்னாஸ்மி வந்து உண்மையிலேயே இவ்வளவு ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஏற்பாடு பண்ணுவதற்கு ஏற்றுக்கொண்டு உடனடியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருந்து ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறவங்க. இந்திரன் ஐயா, வசந்தகுமாரன், பாரிக்கவிலாம் போயிருந்தோம் அந்த இறுதி நிகழ்ச்சி தமிழ் ஐயா. அப்போ வந்து பேசிகிட்டு இருந்தோம். அங்கேவே ஏன் நம்ம கவிதை பாடிடக்கூடாதுன்னா கூட ஒரு திட்டம் இருந்தது. அண்ணன் பிருந்தாசாரதி அண்ணன் கூட அதை சொன்னது. சரி, ஏதோ ஒரு வகையில் அதை விட்டு உடனடியாக ஜின்னா சொன்னார், இல்லை நம்ம ஏற்பாடு பண்ணிடுவோம், படைப்பிலே ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை ஏற்பாடு. நேற்று ஃபோன் அடிக்கிறார், ஃபோன் அடித்து உடனே பேர் வேணும். சில பேர் நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சொன்னதும் அவர் கூட ஒத்துழைப்பு கொடுத்து நான் சொன்னேன், எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப அனைவருக்கும் நன்றி. எனக்கு எப்படி ஒரு பழக்கம்னா, நான் வந்து அமைப்பு ரீதியாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் தொடர்ந்து 1990 தான் சென்னை வந்தேன். அதிலேயே பயணப்பட்டுட்டேன். கொஞ்சம் நாள் 6 மாதம் இருக்கும் வெளி அமைப்புலாம் போய் வந்தால் அதுக்கப்புறம் அதில் பிஸியாக இருக்கிறதால முழுக்க அதிகம் வெளி அமைப்பு பழக்கம் இல்லை. இப்போ ஐயா அழைச்சிட்டு வந்து ஒரு கவியரங்கத்துக்காக கூப்பிட்டோம். அப்போ தான் வந்து ஒரு 100 பேர் கொண்ட கவியரங்கம். அது ஒரு பெரிய விஷயம். இப்போலாம் வந்து 1000 பேர் கொண்ட கவியரங்கம் கூட நடத்துகிறாங்க. அளவுக்கு சூழ்நிலை மாறி போச்சு. வந்து பண்ணாங்க, மிகச்சிறப்பான முறையில், மிகச்சிறந்த முறையில் அதை பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் இன்னொரு முறை சந்தர்ப்பம் எப்படி வச்சதுன்னா, கவிதை போட்டி ஒன்று வச்சாங்க. கல்கி அண்ட் அனுபவ் ஃபவுண்டேஷன் ரெண்டும் சேர்ந்து ஒரு கவிதை போட்டி. அதில் கவிஞர் தாமரை, கவிஞர் பச்சையப்பன், நான் 3 பேரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. புவி குப்பை தொட்டியா அப்படிங்கிற தலைப்பு தான் நான் எழுதியிருந்தது. அப்படி தான் ஒரு இது. அது தொடர்ந்து பழக்கம். கடைசியாக பாரிக்கவில்லைனாலும் அவரை போய் பார்க்கணும், ரொம்ப பிரியப்பட்டோம். அவர் தொந்தரவு கொடுக்கறது எப்படின்னு யோசனையில் நான் ஃபோன் பண்ணிட்டேன். பண்ண உடனே, அருள் கண்டிப்பாக நான் வர்றதுக்கு ஆசைப்படுறேன், உங்களை பார்க்கணும்னு ஆசை இருக்குது. 92 நீங்கள் வாசித்த கவிதை நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, மகிழ்ச்சி, நன்றி. அந்த கவசம் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நான். அதனால் நான் இப்போதைக்கு பிரச்சனை அதிகம் ஆகக்கூடாது, வேறு யாருக்கும் தொந்தரவு கூடாதுன்னு பார்க்குறேன். அதனால் நானே சொல்கிறேன் அப்படின்னா, கவிஞர் தமிழமிதம் தான் மிகச்சிறந்த முறையில் வந்து ஏற்பாடு பண்ணி 92 விழாவை, அநேகமாக அவருடைய மிகப்பெரிய விழா அதுதான் கடைசி விழான்னு நினைக்கிறேன்.
அவருக்காக எடுக்கப்பட்ட விழா. மிகச்சிறப்பாக அவர் பண்ணிட்டார். அவருடைய ஒரு நினைவுகளை போற்றுகிற வகையில் நான் இந்த கவிதை வாசிக்கிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அவர்கள் காலத்தில் வானம்பாடி இயக்கம் என்கிற அமைப்பில் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு செய்தவர். அப்புறம் வானம்பாடி இயக்கத்தில் அது கவிதை இயக்கமா என்ற கேள்வி மாதிரி ஒரு விஷயம் அப்புறம் போய்கிட்டு இருந்தது. எல்லாம் இலக்கிய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பெரிய அளவில் காயப்படுத்தப்பட்ட விஷயங்களாக தான் நான் பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா இன்னும் சில தூரங்களை அந்த சிறகுகள் வலிமையுடன் பறந்திருக்கும். இந்த சிறகு மட்டுமல்ல, பல சிறகுகளும் அப்படி காயப்பட்டிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஒரு கவிஞனுக்கு அஞ்சலி கவிதை எழுதுகிற போது கவிதாதேவி சிரித்துக் கொள்கிறான். அவன் வாழ்கிற போது அவனை வாசித்தது உண்டாம். கவிதைகளை வாசித்த நீ கவிஞனை வாசித்தது உண்டாம். தரையில் கூடு கட்டி வாழும் வானம்பாடி உன் கண்களுக்கு தட்டுப்படுவதில்லை. தரையில் கூடு கட்டி வாழும் வானம்பாடி உன் கண்களுக்கு தட்டுப்படுவதில்லை. பாம்பு முட்டையை தேடும் கழுகினை போல பறந்து கொண்டிருக்கும் இலக்கிய உலகம். பாரதிதாசனையும் பாப்லோ நெரூடாவையும் தன் சொந்த பிள்ளைகள் ஆக்கிய சுயமரியாதை கவிஞர். பாப்லோ நெரூடாவையும் பாரதிதாசனையும் தன் சொந்த பிள்ளைகளாக்கிய சுயமரியாதை கவிஞர் தகன மேடையில்தான் முகவரி கேட்கிறார். ஐக்கூவையும் லிமரிக்கையும் ஏரி மீன்களைப் போல எடுத்து வந்து கொடுத்தார். ஏரி மீன்களைப் போல எடுத்து வந்து கொடுத்தார். நீ நெய்யோடு பருப்பு சாதத்திற்கு நேர்ந்து கொண்டவன். அவன் எரிகிற போது யாராவது பார்த்தீர்களா? அவன் எரிகிற போது யாராவது பார்த்தீர்களா? அவன் நுரையீரல் முழுவதும் மிளகாய் முட்டை. அவன் நுரையீரல் முழுவதும் மிளகாய் முட்டை. மகாகவியா இல்லையா என்பதை மகாகவியா இல்லையா என்பதை மனப்பாட பகுதிக்கு விட்டு விடுவோம். அவனுக்கு அஞ்சலி செலுத்த ஆகச் சிறந்த வழி ஒன்றுதான். அவனுக்கு அஞ்சலி செலுத்த ஆகச் சிறந்த வழி ஒன்றுதான். இனி வரப்போகும் மனித கவிதைகளை, இனி வரப்போகும் மனித கவிகளை வரவேற்கும் முன் சாதி வர்ணம் பூசிய இரும்பு நாற்காலிகளை எடைக்கு போட்டு விடலாம். இனி வரப்போகும் மனித கவிகளை வரவேற்கும் முன் சாதி வர்ணம் பூசிய இரும்பு நாற்காலிகளை எடைக்கு போட்டு விடலாம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கவிஞர் விஜயலட்சுமி அவர்கள் பேசுகிறார். படைப்பு குழுமத்திற்கும் இங்கு வந்திருக்கின்ற ஒத்த கருத்துடைய தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். நான் முதலில் எனது வரிகளை வாசித்துவிட்டு பிறகாக என்னுடைய சிற்றுரையை செய்யலாம் என இருக்கிறேன். ஈரோட்டு சிங்கம் என்போம் பெரியாரை. ஈரோட்டு கவி மகாகவி தமிழன்பன். பகுத்தறிவு சுடர் கவிதையின் உன்னத்தி வேறிவர். தமிழ் பாசறையே உன் எண்ணம், பேச்செல்லாம் கவிதை. பா இலக்கணம் கற்று மரபை படைத்து பா வேந்தனின் கருதாங்கி தமிழில் கருத்தாக்கினாய். எண்ணம் எல்லாம் பகுத்தறிவு, சிந்தை முழுக்க மனிதம், பேச்செல்லாம் தமிழ் விடியல், மூச்செல்லாம் இனமானம். தனிப்பாடலில் ஆய்வு செய்தார். தனித்தமிழின் வழி, திராவிடத்தின் வித்து, தமிழுக்கு அவர் சொத்து. தமிழின் மரபை பிடித்து புதுக்கவிதை தொடுத்து தமிழ் பரம்பரையில் வந்து இஸ்லாமியாவில் தொடங்கி புதுக்கல்லூரியில் நின்று நெருடாவை வியந்து
கரந்தை கல்லூரியின் தமிழ்ச்சாரல் புதுக்கவிதையில் பச்சையம் பிடித்து பன்மொழியில் அடர்வனம் தந்தாய். ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமரைக்கூ என ஜப்பானிய கவிதைகளை தமிழுக்கு தந்தவர். ஆய்வு செய்தது தனிப்பாடலில், ஓய்வு கொண்டது தமிழ் கவிதையில். காதலோடு அயல் கவிதையை தமிழுக்கு தந்தாய். அமைதிக்கு அவர் அமைதி, அன்புக்கு பேரன்பு. கவிதை சரவெடி, அவர் கொளுத்தி போட்டதெல்லாம் புரட்சி கவிதை வெடி. இளங்கலையில் அறிமுகமாகி முதுகலையில் கவியரங்கில் ஏற்றி கைகோர்த்ததில் பேராசிரியர் கவிகளோடு கவிக்கோ அப்துல் ரஹ்மானும் ஆசிரியராய், தமிழன்பன் வழிகாட்டியாய். அவர் மீதான தேட்டமும் நாட்டமும் தெவிட்டாத தேன். தெல்லு தமிழில் தெம்மாந்து, எல்லா அசைவிலும் அவர் தடம் இருக்கும். தமிழ் இருக்கும் வரை தமிழ் அன்பனாய், இந்த நூற்றாண்டின் மகா கவியாய். தமிழன்பன் ஐயா எல்லாரையும் போல எனக்கு செய்தி வாசிப்பாளராக தொலைக்காட்சியில் பார்த்துருக்கேன். அப்போ தொலைக்காட்சி பரவலாக்கம் பெறாத காலகட்டம். அதனால ஒரு சில முறை நான் செய்தி வாசிக்கும் போது இவர் தான் தமிழன்பன்னு நான் பார்த்துருக்கேன். காரணம் எப்படின்னா, என்னுடைய துணைவருடைய தமிழாசிரியர் கல்லூரியில். அந்த வகையில் ஒரு தொலைக்காட்சி அறிமுகம் மட்டும் எனக்கு இருந்தது. நான் கல்லூரியில் முதலாண்டு மாணவியாக இருந்து அடுத்து 2ஆம் ஆண்டில் என்னுடைய துறையில் அவரை சந்திக்கிறேன். எங்கள் பேராசிரியரை பார்க்க வரும்பொழுது அப்படிதான் ஒரு அறிமுகம் எனக்கு கிடைத்தது. ஏனென்றால் நான் படித்தது மாநில கல்லூரி. எங்கள் பேராசிரியர்களாக கவிஞர் பொன் செல்வ கணபதி, மேத்தா, இளவரசு, இலக்கணம் வகுத்த நடத்திய கங்காதரன், மறைமலை இலக்குவனார் என்று ஒரு பெரிய குழுவை இருந்தது. அதனால் புதுக்கல்லூரி பேராசிரியர்களுக்கும் எங்கள் பேராசிரியர்களுக்குமான ஒரு நட்பு எப்போவுமே இருக்கும். அந்த வகையில் எங்கள் கல்லூரிக்கு வந்தபோது அறிமுகமானேன். அதுக்கு பிறகு நான் புதுக்கல்லூரிக்கு பல முறை போயிருக்கேன். கவிஞர் இன்குலாப் ஐயாவை சந்திக்கவும் தமிழன்பன் ஐயாவை சந்திக்கவுமான அந்த சந்திப்புகள் இருந்திருக்கு. பிறகாக இன்குலாப் ஐயாவுடைய நிறைய கூட்டங்கள் திருவல்லிக்கேணி பகுதிகளிலேயே நாங்கள் நடத்தியிருக்கோம். அதே காலகட்டத்தில் நான் என்னுடைய இளங்கலை 3ஆம் ஆண்டை நான் முடித்து அந்த விடுமுறையில் ஆரம்பித்து முதுகலை, முனைவர் பட்ட ஆய்வுகள் அப்படின்னு அந்த தொடர் சங்கிலியில் கவியரங்க மேடைகளுக்கு எல்லாம் எங்களை கூட்டிகிட்டு போனது பார்த்திங்கன்னா எங்கள் பேராசிரியர்கள் மகாலிங்கம் ஐயா, பொன் செல்வ கணபதி ஐயா, அதே நேரத்தில் இங்கே மேத்தா ஐயா, இன்குலாப் ஐயா, கவிக்கோ ஐயா, தமிழன்பன் ஐயா, இவங்க எல்லாமே எல்லாம் சேர்ந்து ஒரு படையாக இருப்பாங்க. தனித்தனியாக கூட இயங்க மாட்டாங்க. பல நேரங்களில் ஒன்று சேர்ந்து ஒரே மேடையில் போகிற வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு. அப்படி அவங்க போன இடங்கள்ல நாங்கள் மாணவ பருவமாக இருந்ததுனால எங்களையும் அந்த மேடையில் ஏற்றி அழகு பார்த்தாங்க. அந்த வகையில் வானொலி, தொலைக்காட்சி, அரங்க நிகழ்ச்சிகள் அப்படின்னா என்னுடைய ஆரம்பம் கவியரங்கமாக தான் தொடங்குச்சு. இதில் சென்னையில் எழும்பூரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல மருத்துவமனை, அதில் தாய்ப்பால் தினத்துக்காக ஒரு கவிதை வாசிப்பு, அதுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. நானும் தமிழன்பன் ஐயாவும் அந்த கவியரங்கத்தில் நாங்கள் 2 பேர் கவிதை வாசித்தோம். ஐயாவுடைய கவிதைகள் எப்படி இருக்கும்ன்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் என்னுடைய சொந்த அனுபவங்களை மட்டும் நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். அதுலேருந்து என்னுடைய கல்லூரி காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக ஐயாவோடு தொடர்பில் இருந்திருக்கோம். எல்லோருக்கும் அவர் கவிஞர் தமிழன்பனாக இருந்தால் எனக்கு எப்போவுமே ஐயா தமிழன்பன் தான். என்னுடைய பேராசிரியர் என்ற இடத்துலையே வச்சு நாங்கள் இவங்க எல்லாரையுமே பார்த்ததுனால அப்படியான ஒரு உறவு முறை எங்களுக்குள்ள இருந்திருக்கு. அவரை சந்திக்க சென்ற போதும் கூட அவர் நமக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும் அப்படின்றத தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடியவர். அவர் தான் எடுத்துக்கிட்ட ஒரு பாதையில் எங்கேயுமே நகராமல் போனவர் அவர். என்னுடைய முனைவர் பட்டம் முடித்து எங்கள் பேராசிரியருக்கு முனைவர் பட்ட
முடித்த மாணவர்கள் சேர்ந்து எங்கள் பேராசிரியர்களுக்கு ஒரு விழா எடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது என்னுடைய கைடு, என்னுடைய பேராசிரியர் என்ன செஞ்சாருன்னா, மாணவர்களுக்கு நாங்கள் விழா எடுக்கிறோம் திடீர்னு ஒரு அறிவிப்பை கொடுத்து விழா ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த விழாவுக்கு தமிழன்பன் ஐயா, கவிக்கோ ஐயாலாம் வந்து எங்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பித்த போது நாங்கள் நெகிழ்ந்து, நாங்கள் நடத்த வேண்டிய விழாவை இவர்கள் நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்பொழுது நெகிழ்ந்த அந்த நெஞ்சத்தை இன்றும் நாங்கள் அப்படியே தக்க வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் தமிழன்பன் ஐயா எப்பொழுதும் என்றும் எங்களுடைய மூச்சாகவும் பேச்சாகவும் தமிழாகவும் தமிழுள்ளவரை வாழ்வார். அந்த வகையில் அவருக்கு இரங்கலோ அஞ்சலியோ தேவையில்லை. அவரை எல்லா திசைகளுக்கும் கொண்டு செல்வதில் நாம் கவனம் செலுத்துவோம் அப்படின்றது தான். இந்த இளைய தலைமுறைக்கு அவங்க போய் சேரணும். முக்கியமாக என்னென்னா, ஐயாவோட கவிதைகளை அரபு மொழிக்கு மொழியாக்கம் செஞ்சுருக்காங்கன்ற தகவல் ஒன்று இருக்குது. இப்போ சமீபத்தில் செஞ்சுருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் ஜாகிர் சார் வந்து பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் திருக்குறளையும் அரபு மொழிக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த வாரம்லாம் அந்த காணொலிகள் பரவலாக போய்கிட்டு இருக்கு. அரபு மொழியில் அவர் திருக்குறளை கொண்டு சேர்த்திருக்காங்க. அங்கே திருக்குறளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற தகவல். இதே எண்ணத்தோடு இனி அவருடைய கவிதைகளை பல மொழிக்கு கொண்டு செல்வதில் கவனம் செலுத்துவோம். அதற்கு அரசாங்கமும் உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மன்னிக்க வேண்டும். முத்துக்குமார் சார் என்னுடைய பெயர். மதுரையில் 1, 2, 3, 4 சங்கங்களை உங்கள் அனைவருக்கும் தெரியும். 4வது தமிழ் சங்கம் என்பது மதுரையில் உள்ள செந்தமிழ் கல்லூரி என்கின்ற ஒரு தனித்தமிழ் கல்லூரி. அந்த கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர் என்னுடைய தந்தையார். அதனால் எனக்கு ஒரு பாக்கியம் என்னவென்றால், இன்று நீங்கள் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பலர் என் தந்தையினுடைய மாணவர். ஐயா அமைச்சர் காளிமுத்து ஐயா, காமராசன் ஐயா, மேத்த ஐயா, அப்புறம் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜாராம் ஐயா, இவர்கள் எல்லோரும் என் தந்தையினுடைய மாணவர்கள். ஸோ நாள்தோறும் யாராவது ஒருவரை என் தந்தையோடு கலந்துரையாடுகின்ற அந்த காட்சியை காணுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதே போன்று சக நண்பர்களாக ஓவிய கவிஞர் அமுதபாரதி ஐயா, ஐயா தமிழன்பன் ஐயா, ஓமை கவிஞர் சுரதா ஐயா போன்ற பெரும் சலவன் பாப்பையா ஐயா போன்றவர்கள் எல்லோரும் எங்களுடைய வீட்டிற்கு வந்து என் தந்தையோடு கலந்துரையாடுகின்ற காட்சியை நான் நேரடியாக கண்டுகளித்தவன். அதில் பல முறை ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒருவரை இழந்து நிற்கின்றோமே என்ற வருத்தம் எனக்கும் இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும், அனைவருடைய உள்ளத்திலும் அது இருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது. அவர் தமிழன்னையோடு கலந்து விட்டார் என்பது மிகவும் வருந்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும், அன்னையோடு கலந்து விட்டார் என்பது ஒரு பெருமைக்குரிய விடயம்தானே. ஆக அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என் பெயர் கவிஞர் மாரிக்கபிலன். இங்கு இருக்கும் தோழர்கள், கவிஞர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். படைப்பிற்கு நன்றி. நேரடியாக கவிதைக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் தகவலாக ஒரு சிலதை சொல்ல விரும்புகிறேன். நான் ஐயா அவர்களை தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளராக தான் நான் பார்த்துருக்கேன். அதன் பிறகு அவருடைய புத்தகத்தை நான் அவரோட புத்தகத்தை படிப்பதன் மூலமாக நான் அவரை நிறைய உணர்ந்திருக்கேன். ஓவியர் புகழேந்தி அவர் புத்தகத்தை வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாரு. நான் புத்தகம் வாங்கும் பொழுது வாங்குற தேதியை குறிப்பிட்டிருக்கேன். 98லேருந்து நான் புத்தகம் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். சில புத்தகங்கள் என்கிட்ட இல்லை. நான் அப்போ படிச்சுட்டு அந்த புத்தகத்தை அந்த நேரத்தில் ஒரு திருமணத்துக்கு போகும்போது மணமக்கள் கொடுத்துருவேன்.
அப்படி நிறைய புத்தகங்கள் வந்து போயிடுச்சு. சில புத்தகங்கள் மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, இன்குலாப் தலைமையில் ஒரே ஒரு கவியரங்கத்தில் அவர் தலைமையில் கவிதை படிக்க முடிஞ்சது. அந்த கொடுப்பினை ஐயா தலைமையிலையும் எனக்கு ஒரே ஒரு கவிதை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அது பீச்சில் வந்து புத்தக ஒரு முறை ராத்தே முத்து தோழர் இருந்தார். கவிஞர் என்னை கூப்பிட்டு இங்கே ஒரு கவிதை படிக்கினார். அப்போ வந்து ஐயா தலைமை. அப்போ இட்லிக்கார ஆயின்னு ஒரு நான் கவிதை படித்தேன். ரொம்ப தட்டி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது, எழுதுங்க அப்படின்னாரு. இன்னமும் அந்த விரல் எனக்கு வந்து ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அதை வச்சு தான் அவருடைய 92வது இது வயது பிறந்தநாளுக்கு வந்து அதை வச்சு தான் நான் ஐயாவை பற்றி ஒரு கவிதை எழுதி படித்தேன். அதே கவிதையை இங்கே வாசிக்கக்கூடாது என்பதற்காக நான் வேறொரு கவிதையை இன்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். படைப்பிற்கு மறுபடியும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதாய கவிதை எழுதாத கவிஞன், ஆதாய கவிதை எழுதாத கவிஞன், மனிதம் பேசும் ஆகாய கவிதை ஈரோடு தமிழன். கவிதை எழுத தாள்கள் தேவையில்லை என கவிதை ஒன்று சொன்னதாக சொல்லிவிட்டு இதயத்தில் எழுதி இதயத்தால் பேசியவர் கவிஞர் ஈரோடு தமிழன். உன் கைக்குட்டையில் ஒரு நூலை போல் தொங்கிய வாசகன் நான். உனக்கு கழுத்து நூலை பிடிக்காது, எழுத்து நூலை பிடிக்கும் என்று அனைவரும் அறிவோம். அதனால்தான் உன் கைக்குட்டையில் ஒரு நூலை போல தொங்குகின்ற வாசகனாக இருப்பதில் பெருமை கொள்கின்றேன். உனக்கு கழுத்து நூலை பிடிக்காது, எழுத்து நூலை பிடிக்கும் என்று அனைவரும் அறிவோம். ஓடை நீரில் ஏறி வரும் மீன்களைப் போல், ஓடை நீரில் ஏறி வரும் மீன்களைப் போல் உன்னை நோக்கி ஏறி வர தெரியாமல் தொலைவிலேயே நின்று கைத்தட்டி கொண்டவன். வாசகன் என்பவன் இதயத்தால் தாள்களை தழுவிக்கொள்பவன். கவிதைக்கு மரணமில்லை. எனவே இது அஞ்சலி கவிதை இல்லை. நன்றி தொடர்கள். ஐயா அவர்களுடைய மரண செய்தியை முதலாக துரை வசந்தராசன் சொல்லித்தான் நான் தெரிந்து கொண்டேன். அதிர்ச்சி என்றால் அதுதான் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஐயா அவர்களோடு எனக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நெருக்கம் உண்டு. கவிக்கோ ஆனாலும் சரி, தமிழன் ஐயாவானாலும் சரி, ஏதேனும் தேவை என்றால் நான் பர்மா பஜாரில் வணிகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எது ஒன்றும் என்னிடம் கேட்டு உரிமையோடு கேட்பார்கள். ஒரு பேனா என்றாலும் கூட நான் ஓடோடி கொண்டு போய் வாங்கி கொடுத்து விட்டு வருவேன். அப்படி மேத்தானந்த் எல்லா கவிஞர்களோடும் இந்த நெருக்கம் கொண்டு அவர்களுடைய பிள்ளைகள் பாரதிதாசன், பாப்லோ நெருடா இவர்களெல்லாம் வெளிநாடு சென்ற அமெரிக்கா என்ற நாடு என்று நினைக்கின்றேன். போகும் பொழுது ஜெர்கின் வேணும் என்று கேட்டார்கள். நான் மலையில் நனைந்து கொண்டு லாய்ட்ஸ் ரோட்டிலே இருந்த அவர் இல்லத்துக்கு சென்று அவையெல்லாம் வாங்கி கொடுத்து வந்தேன். என் திருமண நாள், என் பிறந்த நாள் இவர்களுக்கெல்லாம் ஐயா தவறாமல் வாழ்த்து தெரிவிப்பார். 100 கவிஞர்களை வைத்து கனிமொழி அவர்கள் எல்எல்ஏ பில்டிங்கில் நிகழ்ச்சி நடத்தினார்கள். அது அந்த பேரை மறந்து போச்சு. எல்லா இடங்களையும் நிகழ்ச்சி நடத்துவார்கள். சங்கமம், சென்னை சங்கமம். அந்த நிகழ்வை நான் தான் பதிவு செய்தேன். அந்த நிகழ்வில் நான் வாசித்த அம்மாவின் வெற்றிலை பெட்டி என்ற அந்த கவிதை ஐயா அவர்களுக்கும் சரி, ஞானக்கூத்தன் மற்ற பெரிய கவிஞர்கள் அத்தனை பேரும் ரசித்தார்கள். அந்த கவிதையை பன்மொழி கவியரங்கில் நீ வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு முன்பாக இருக்கின்ற அந்த கட்டிடத்தில் பன்மொழி கவிஞர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்வில்
நான் கலந்து கொண்டேன். அந்த வாய்ப்பை ஐயா அவர்கள் தான் எனக்கு தந்தார்கள். ஐயா அவர்களோடு இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும். சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்ட போது அந்த பெருவெள்ளத்தில் தமிழ் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் இந்த மக்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஐயா அவர்களுக்கு இருந்தது. அதன்படி அதற்கான போர்வைகள், பாய்கள், இன்னும் என்னென்ன தேவையோ அந்த வெள்ளப்பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னை அணுகி, ஜலால், அந்த வியாசர்பாடி மக்கள், அந்த பகுதி மக்களில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும், எனக்கு ஒரு மண்டபம் வேண்டும் என்று கேட்டார்கள். நான் மைசூர் மகாலை ஏற்பாடு செய்து கொடுத்தேன். அதிலே இன்குலாப் அவர்கள் உடல்நல குறைவாக இருக்கிறார்கள். அவர்களும் தன்னுடைய பங்குக்கு தன் பேத்தியையும் பேரனையும் 2 பேர்ட்டையும் அவர்கள் சேர்த்து வைத்த காசை அப்படியே கொடுத்து அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் வந்து அந்த நிகழ்வை சிறப்பான முறையில் எல்லா ஏழை மக்களுக்கும் வழங்கிவிட்டு சென்றார்கள். அதற்கும் நான் ஒரு உறுதுணையாக இருந்தேன். அது தமிழமுதனுக்கு தெரியும். தமிழமுதனோட தமிழாசிரியர் சங்கத்தின் தலைவராக இருந்தார், கொடுங்கை பகுதியில் இருந்தார், அவர் தவறிவிட்டார், அவருக்கும் தெரியும். அதே போல பொதிகையிலே மீனாது கவியரங்கம் நடைபெற்றது. அந்த கவியரங்கத்தில் 6 பேர் பங்கு பெற வேண்டும். அதில் நானும் ஒருவன். ஹாஜாக்கனி, தமிழ்துறையின் தலைவர் ஆபு நத்தர்ஷா, காதல் மதி. அந்த கவியரங்கத்திலே ஐயா அவர்கள் சிறப்பான முறையிலே கவிதை பாடினார், கவியரங்கத்தை நடத்திருந்தார்கள். அதிலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். கடைசியாக நானும் தவராஜா அவர்களும், சுவிட்சர்லாந்தில் வருகை தந்த தவராஜா அவர்களும் நாம் தமிழன்பன் ஐயாவை பார்க்க வேண்டும் என்று கடைசி 10 நாட்கள் அவர்களோடு பேச வேண்டும் என்று எண்ணம் மனசுக்குள்ளே அப்படியே ஓடிக்கொண்டே இருந்தார். தவற விட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். சொன்னார்கள், ஜலால் நீ வா என்றார்கள். கவி மகிழ்ட்டும் நான் சொன்னேன். பட்டுராச பாரதி நிகழ்ச்சி நடத்தினார். அந்த நிகழ்ச்சியிலே நான் ஐயா என்னை வர சொன்னார்கள், நான் போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அவர் சொன்னார், அவரை பார்க்க யாரும் அனுமதிப்பதில்லை என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா என்னை வர சொன்னார், நான் போக வேண்டும், அவரை அழைத்து சென்று போக வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நான் அவரை அழைத்து வர சொல்லியும் நான் போகவில்லை என்ற பொழுது இப்பொழுதும் எனக்கு வலித்து கொண்டிருக்கின்றது. கடைசி அம்மா அவர்களை பார்த்தேன். அந்த ஐயாவுடைய வீட்டில் இறுதி சடங்கில் அம்மாவை பார்ப்போம். அம்மா என் கையை பற்றி கொண்டு சொன்னார்கள், அந்த உடலை எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த நேரம் இப்போதான் நீங்கள்லாம் வந்தீங்களாண்டா. மிகவும் பல முறை, நான் 30 ஆண்டுகள் அவர் வீட்டுக்கு பல முறை சென்று, பல பேர் அணிந்துரை கேட்டால் உடனே கொடுக்க மாட்டார்கள். எனக்கு அவர் அணிந்துரையை ஃபோனில் அனுப்பிட்டு ஜலால் 3 நாள் ஆச்சு இன்னும் பார்க்காமையா இருக்க அப்படின்னு கேட்டார். என்னால் அவர் சொன்னவுடன் நான் உடனே போய் பார்த்த அற்புதமான என்னுடைய கவிதை நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருந்தார்கள். என்னுடைய பிள்ளைகளுடைய 3 திருமணத்திற்கும் ஐயா வந்திருந்தார்கள். நான் இலக்கியவாதிகள் ஒருவரை விடுவதில்லை, ஒவ்வொருவரும் என் நிகழ்ச்சிகளுக்கு கண்டிப்பாக வருவார்கள். இஸ்லாமிய தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பாக பாவேந்தர் விழா, இப்படி பல விழாக்கள் நாங்கள் நடத்தினோம். எல்லா நிகழ்வுகளிலும் ஐயா கலந்து கொண்டார்கள். எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த இடத்தில் நான் எழுதிய ஒரு இரங்கள், படைத்தவனின் படைப்புகள் நாம், படைத்தவனின் படைப்புகள் நாம். அந்த படைப்புகள் அரங்கில் இப்பொழுது ஈரோடு என்றால் தந்தை பெரியார், அடுத்து ஈரோடு என்றால் கவி பெரியார் ஐயா தமிழன்பன். அவர்கள் கால் பதித்து நடந்து வந்தது கவிதை, அவர்களின் கால் பதித்து நடந்து வந்தது கவிதை. எலும்பு போல் தோன்றுவான்,
அவர் உடல் அமைப்பு. எலும்பு போல் தோன்றுவார், கவிதையில் இரும்பு அவர். கவிதையில் இரும்பு அவர். தமிழன்பன் மட்டுமல்ல, தமிழர்களின் அன்பன், நண்பன் ஐயா. நேர்கோட்டின் வேர் அவர். நேர்கோட்டின் வேர் அவருக்குள் இருந்தது. அதனால்தான் எவரையும் விமர்சனம் செய்தார். சமூக நலன் கருதாது இவர் பேனா எழுதாது. சமூக நலன் கருதாது இவர் பேனா எழுதாது, நாவும் பேசாது. உலக கவிஞர்களில் ஒருவராக செல்பவர் நம் ஐயா உலகை விட்டே சென்று விட்டாரே. வாழ்நாளின் எல்லா பக்கங்களையும் கவிதையால் நிரப்பியவர். கவிதை யாழ் மீட்டியவர். கவிதை யாழ் மீட்டியவர். கடைசி வாரம் வரை கவிதையை எழுதி கொண்டே இருந்தார். சிலர் வாழும் போதே மறைந்து விடுவார்கள். ஐயா வாழும் போதும் வாழ்ந்தார், மறைந்த பிறகும் வாழ்வார். காதலியை போல் கவிக்கோவும் தமிழன்பனும் அழைத்த குரலுக்கு ஓடோடி செல்வேன். நான் அழைத்த போதெல்லாம் மறுக்காத மகாகவி அவர்கள். அவர் அழைத்த போது போகலையே எனும் வருத்தம் இன்னும் மனதுக்குள் இருக்கிறது. அவரின் எண்ணம் போல் அவரின் கைவண்ணம், அவரின் எழுத்துக்கள் தாஜ்மஹால் போல அழகு. உன் கேள்விகளுக்குள் இருக்கும் ஞானம் எந்த வேள்விகளிலும் கிடைக்காது. முதிர் கவிஞர்கள் தமிழன்பனின் பேனா எழுதி கொண்டே இருந்தது உயிர் மூச்சு இருக்கும் வரை, நிற்கும் வரை. உன் உயிர் பிரியலாம், உடல் மறையலாம், ஆன்மா மறைவதில்லை. உயிர் பிரியலாம், உடல் மறையலாம், ஆன்மா மறைவதில்லை. அவரின் ஆன்மா நம்முடனே இருக்கிறது, அவரின் படைப்பாகவே இருக்கின்றது. அடுத்து ஒரு விஷயம், மீளாது கூட்டத்தில் 89 நடைபெற்ற மீளாது கூட்டத்தில் ஐயா அவர்கள் பேசினார்கள். அது 1,00,000 காப்பி அளவுக்கு எல்லா மக்களுக்கும் அவர் பேச்சை மட்டும் போட்டு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. மீளாது சீரடி அரங்கம் அப்போ இருக்கும் பொழுது அதில் எல்லோருக்கும் அந்த அவர் பேசிய பேச்சை கொடுக்கும் பொழுது கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தார்கள். அவர்கள் அந்த புத்தகத்தை முழுச அங்கே பார்த்து தன்னுடைய பேச்சினில் அதை குறிப்பிட்டு அற்புதமாக அவருக்கே உரிய பாணியிலே அந்த பேச்சை பேசி சிறப்பு செய்தார்கள். அப்படிப்பட்ட ஐயா அவர்களின் நினைவுகளை போற்றுவோம். நன்றி, வணக்கம். எல்லோரிடமும் அன்பாக இருக்கக்கூடியவர் ஐயா ஜலாலுதீன். தமிழன்பரிடம் அன்பாக இருந்திருக்க மாட்டாரா என்ன? அவருடைய கவிதைகள் மிக அருமையாக இருந்தது. திராவிட கழகத்தினுடைய மாநில பொருளாளராக இருக்கக்கூடிய தாக்கூர் திவாகரன் ஐயா ஒரு சில வார்த்தைகளை பேச வருவார். கண்ணீரோடும் அழுகையோடும் இன்று அஞ்சலி செலுத்துகின்ற கூட்டத்திலே செம்மாந்து இருக்கின்ற கவிஞர் மக்கள், அறிஞர்கள் தனக்கு அன்பன் தமிழன்பன் என்பதை நிலைநாட்டுகின்ற வகையில் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றீர்கள். அவரிடத்திலே பழகியவர்கள் இங்கே வந்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற அனைவருமே அவரிடத்திலே அன்பும் பாசமும் பற்றும் உரையை இணைந்து செயல்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இங்கே நான் அறிவேன். காலையில் கூட அமிர்த தமிழ் ஆய்வரங்கம் மூலமாக காலை ஐயாவிற்கு அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்து இருந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய ஞான ரவிச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஐயாவிடத்திலே பழகின்ற பல பேர்களிலே நான் ஒரு சிறு தொழில்.
எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னவென்றால் அவரை பல கூட்டங்களுக்கு அழைத்து செல்கின்ற வாய்ப்பு எனக்கு கிட்டியது. நான் ஒரு சாரதியாக அவர் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்வார். நானே தொலைபேசியிலே அவர் எங்கேயாவது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதானால் உடனே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, ஐயா நான் வருகிறேன், உங்களை அழைத்து செல்கிறேன் என்று சொல்வது உங்களுக்கு சிரமமே வேண்டாம், நான் இப்படியாவது சென்று விடுகிறேன் என்று சொல்வார்கள். இருந்தாலும் அவரை நான் இப்படியாவது அழைத்து செல்கின்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த காரணத்தினாலே, ஒரு பெரும் தமிழை நாம் அழைத்து செல்கிறோம் என்ற உணர்வு என்ற காரணத்தினாலே அவரை பல கூட்டங்களுக்கு நான் அழைத்து சென்றிருக்கிறேன். இந்த வகையில் பல நேரங்களில் ஐயா இடத்திலே பழகுகின்ற போது, பேசுகின்ற போது பல அனுபவங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. காலையிலே கூட சொன்னேன், மதுரையிலே நான் ஐயாவை பார்க்கிற போது, அவர் மதுரையிலிருந்து தொடர்வண்டியிலே இருந்து இறங்கி கீழே நடந்து வந்து கொண்டிருந்த போது ஒரு ஊரிலிருந்து, ஜெகதீஷா எப்படி நல்லா இருக்கிய அப்படின்னு கேட்டார். அதை பார்த்து ஐயா நான் அவருடைய மாணப்பருவத்தில் இருந்த நண்பர், ஜெகதீஷா நன்றாக இருக்கிறதா என்று கேட்டபோது அவருக்கு நான் தெரிவித்து போனேன், ஐயா இந்த பெயர் உனக்கு எப்படி அப்படின்னு கேட்டேன். என்னுடைய இயற்பெயர் அதுதான் என்று சொன்னார். நீங்கள் இந்த பெயரை எப்படி யார் மாற்றினார்கள், யார் மாற்றி வைத்தார்கள் என்று கேட்ட பிறகு, நான் தமிழுக்கு உரியவன், நான் தமிழை நேசிப்பவன், நான் தமிழுக்கு அன்பன், அதனாலே நானே என்னுடைய பெயரை தமிழன்பனில் வைத்துக் கொண்டேன் என்று அவர்கள் சொன்னார். இது மிகப்பெரிய, மற்றவர்களெல்லாம் பல பேர் புனைப்பெயராக வைத்துக் கொள்வதெல்லாம் மற்றவர்கள் சொல்லுகின்ற பெயராக அது இருந்தது. ஆனால் அவர்கள் தானே எனக்கு சூட்டிய பெயர் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது தமிழ் மீது அவர் கொண்டிருந்த பாசம் பற்று எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அந்த வகையிலே ஐயா அவர்கள் ஜலால் அவர்களுக்கு சொல்லுகிற போது, அவருடைய ஜலால் அவர்கள் எந்த ஒரு கவிஞரானாலும் சரி, அவர் கவிஞர் என்று ஒருவர் இயற்கை எழுதிவிட்டால் அங்கே ஜலால் இருப்பார். ஜலாலினுடைய பண்பு எந்த கவிஞரையும் அவர் விட்டு வைக்கவே இல்லை. அவர் இருக்கிறது வடச்சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெரும்பாலானவர்கள் வாழ்கின்றவர்கள் கவிஞர்கள் அத்தனை பேருமே தென்சென்னையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தென்சென்னையின் ஓடி வடச்சென்னை ஓடி வருகிறது என்று சொன்னால் ஜலால் இருக்கின்ற ஒரு கவித்துவம், கவி பண்பாடு, அவருடைய அருமையான ஒரு தமிழ் நேசிப்பு. ஐயா அவர்கள், நம்முடைய தமிழன்பன் அவர்கள் பல இடங்களில் நான் அழைத்து சென்ற போது பல அனுபவங்கள் எனக்கு கிட்டியிருக்கிறது. ஒரு முறை கலைஞர் அவரிடத்திலே போய் பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்டபோது, நான் அவர் உடனே இந்த ஓலா பதிவு செய்து விட்டார். நான் கூட அங்கே போய் நிற்கிறேன், ஓலா வந்துச்சு. ஐயா நீங்கள் போங்க, நான் இப்போ கலைஞரை பார்க்க போகிறேன். ஐயா கலைஞரை பார்க்க போகிறீங்க, நான் வரக்கூடாதா, என்னையும் அழைச்சிட்டு போகணுன்ட்டு அவர் வேண்டி கேட்டேன். உடனே அந்த ஓலான்றதை அழைச்சிட்டு நான் அழைச்சிட்டு போனேன். அழைச்சி கலைஞர் கோபாலபுரத்துக்கு போகின்ற போது இங்கே சண்முகநாதன் இருந்தார். சண்முகநாதத்திலிருந்து நான் காரை தள்ளி பார்க் செய்துவிட்டு வந்தபோது அவர் உள்ளே போயிட்டார். நான் உள்ளே போகும்போது அதை மக்கள் விடலை. அப்புறம் திருப்பி அவர் இங்கிருந்து ஓடி வந்து அவர் திட்டி அங்கிருந்து கதவைகள் இந்த போலீஸ்காரர் திட்டி என்னை உடனே உள்ள அழைத்து சென்று கலைஞரிடத்தில் உட்கார வைத்து பேசுவதற்கு வாய்ப்பு தந்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அது மட்டுமல்ல, ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக ஆஸ்திரேலியா தமிழ்ச்சங்கமும் விஐடி தமிழ்ச்சங்கம் ஒருங்கிணைந்து அவருக்கும் மரபிலை லக்குமணர் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நடத்தினார்கள். விருது தந்தார்கள். விருதிலே 3 லட்சம் ரூபாய்கள் 20 ரூபாய் கொடுத்தார்கள். அப்பொழுதும் நான் அங்கே சென்றேன். சென்றபோது விருது வாங்கி ஏற்புரை ஒரு ஆற்றுகின்ற பொழுது என்னை அந்த இடத்திலே சொல்லுவதற்கு தேவையற்றது, இருந்தாலும் என்னுடைய பெயரை விழித்து அங்கே பெருமைப்படுத்தியவர் நம்முடைய ஐயா அவர்கள். அந்த வகையில் பார்க்கிற போது இது போன்ற மாமனிதர்கள்லாம் நம்மளிருந்து வாழ்ந்தார்கள் என்பதை நினைத்து பார்க்கிற போது நமக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருக்கிறது. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்று சொல்லுகின்ற போது இது போன்ற மாக்கவிகள், மகாக்கவி அல்ல, மாக்கவிகள் நம்மிடத்தில் இருந்து மறைந்தார்கள் என்று நினைத்து பார்க்கின்ற போது இது போன்றவர்களாம் இன்னும் வாழ்ந்திருக்க வேண்டும். ஐயா நன்னன் அவர்கள் இடத்துல நான் மிக கற்றுக்கொண்டவர். அவர்கள் நெருங்கி பழகியிருக்கிறேன். பல ஊர்களுக்கு நான் அவரோடு இணைந்து சென்றிருக்கிறேன். அவர் சொல்லுகின்ற போதெல்லாம் நான் 100 வயது கண்டிப்பாக தாண்டுவேன் என்று சொல்வார். ஒரு முறை என் இடத்துல நான் 100 வயது கிடப்பேனா
என்று கேட்பது நான் பேசாமல் இருந்துட்டேன். உடனே முதுகில் பலாறு ஒரு அறை கொடுத்து ஏன் பேசாமல் இருக்கேன், 100 வயசு இருக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டார். அதுபோன்று இவரும் ஐயா அவர்களும் நான் நிச்சயமாக 100 ஆண்டு சொல்லலை, நீண்ட நாள் வாழ்வேன். காரணம் தமிழ் எண்ணத்தில் இருக்கிறது, தமிழ் கவிதை எண்ணத்தில் இருக்கிறது. நான் நிச்சயமாக இந்த தமிழ் என்னை வாழ வைக்கும் என்று அவ்வப்போது சொல்வார் இந்த பெருமகனார் அவர்கள். இவர்கள் மறைந்தது நமக்கெல்லாம் ஒரு பேரிழப்பு. இந்த நினைவை போட்டுகின்ற வகையிலே படைப்பு நிறுவனத்தை நான் போற்றுகிறேன், பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். அவர்களே முன் வந்து ஐயா பெருந்தகையாளர் கவிஞருக்கு இந்த நினைவஞ்சலி ஏற்பாடு செய்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த படைப்பு உலகத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெருமகனார் ஐயா அவர்கள் நம்மை விட்டு செல்லவில்லை. அவருடைய கவிதைகள் நிரம்பி இருக்கிறது. அம்மையார் அவர்கள் பேசினார்கள், இந்த கவிதையை பல மொழிகளிலே அது மாற்றம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைத்தால், யாருக்காவது அது கிடைத்தாலும் அதை ஒரு பெயராக பற்றி கொண்டு அதை வேற்று மொழியிலே மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் தந்தை பெரியாரிடத்திலே மிகவும் பற்றுடையவராக இருந்திருக்கிறார். நம்முடைய ஜலால் அவர்கள் சொல்லும்போது ஈரோட்டுக்கு 2 பெயர்கள், ஈரோட்டுடைய பெயரை உயர்த்திய 2 பேர்கள், ஒருவர் தந்தை பெரியார், மற்றவர் ஐயா தமிழர்மன் அவர்கள். இந்த 2 பேர்களிலே அவர் காட்டிய அன்பின் காரணமாக 10 பாடல்களை சுயமரியாதை இயக்கத்தோடு தூய தாடி வாழ்வில் விழும் என்ற ஒரு சொற்றொடரை பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய இந்த சொற்றொடரை கவிதையாக 10 குறளிலே 10 கவிதையிலே இயற்றிய காரணத்தினாலே 21/4/2001 ஐயாவுக்கு பெரியார் விருது பெரியார் நிலை வழங்கினார்கள். அப்பொழுது சொன்னார், நான் வாங்கிய இவ்வளவு விருதுகளிலும் இதுதான் எனக்கு மிகப்பெரிய விருதாக நான் கருதுகிறேன் என்று அவர்கள் அந்த நேரத்திலே அன்பொழுக சொன்னார்கள் என்பதை சொல்லி, ஒரு பகுத்தறிவு கவிஞன், பகுத்தறிவோடு வாழ்ந்த கவிஞன். இன்றளவும் அவர் கடைசியிலே ஏதாவது நான் ஊரிலே இன்றளவும் அவர் வந்து சடங்கு செய்தார்களா எனக்கு தெரியலை. ஆனால் அந்த சடங்கெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளாதவர், சுயமரியாதையோடு வாழ்ந்திருக்கின்ற ஒப்பற்ற மாமனிதரை நாம் போற்றுவோம், வணங்குவோம், அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம். நன்றி, வணக்கம். ஐஎஃப்டி சார்பில் சேது இப்ராஹிம். ஒரே விஷயம் மிக அருமையாக தனது உரையை நிகழ்த்தி சென்றிருக்கிறார் தாக்கு விவாதனை. அடுத்ததாக பேராசிரியை மஞ்சுளா அவர்கள் தனது உரையை